ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் டிஃபன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது கூட தொட்டு சாப்பிட ஒரு சட்னியும் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை தோல் நீக்கி எடுத்துக்கணும். இந்த தோல் ஈஸியாக வரதுக்காக நம்ம 1 மணி நேரம் தண்ணியில் இது மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சிட்டோன்னா ஈஸியாக தோல் வறண்டு வந்துடும். இந்த மாதிரி தோல் ஈஸியாக கழண்டு வரும்போது தான் நமக்கு அந்த கிழங்கு தான் நல்ல மாவு மாதிரி வெந்து வரும். அப்படி ஈஸியாக தோல் வராத கிழங்கு வந்து நீங்கள் வேக வச்சு பிரயோஜனமே இல்லை. அது நல்லா வேகாது எத்தனை விசில் வச்சிங்கனாலையும். இப்போ இந்த கிழங்கு வந்து குக்கரில் சேர்த்துட்டு அது கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம இதை 3 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். சட்னி செய்ய ஒரு 10 பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மிளகாய் வந்து ஒரு 5, கொஞ்சம் சின்ன பீஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், அது கூட புளி, இந்த 5 வத்தல் மிளகாய் இதை சேர்த்துக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டு வந்து லேசாக நிறம் மாறினா போதும். இது கூடவே உப்பும் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இதை ஆறினப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து இந்த கிழங்குக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குரிய சட்னி. இப்போ இந்த 3 விசில் வந்து அது நல்லா அடங்கினப்புறம் நம்ம இந்த கிழங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கணும், அப்போ தான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த கிழங்கு ஓரளவுக்கு ஆறினப்புறம் நம்ம இதில் இருக்க நார் பகுதியெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் இந்த மாதிரி பெரிய பெரிய நாராக இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இது சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது நல்லா வெந்திருக்கும், மசீர மாதிரி தான் இருக்கும் நம்ம கட் பண்ணாவே. நார் எடுக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணும்போது நமக்கு நார் வந்து தனியாக வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கை அப்படியேவும் சாப்பிடலாம் நம்ம செஞ்சுருக்க சட்னி வச்சு, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அப்படியே நீங்கள் உப்பு போட்டு தானே வேக வச்சுருக்கோம், அப்படியே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சட்னி செஞ்சால் அதே பேனில் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலேயே வந்து நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். கிழங்குன்றதுனால வாய்வு சேருன்றதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி வரும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் வெங்காயம் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கிழங்குல ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ இந்த வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டால் கூட போதும். ஒரு சில கிழங்கு வந்து நல்லா வெந்துடும், ஒரு சில கிழங்கு 3 விசில் விட்டால் நல்லா வேகும். அது நீங்கள் பார்த்துட்டு தான் செய்யணும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேஷ் ஆகி தான் இருக்கும் இந்த கிழங்கு. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் இது சூடேறட்டும். அப்புறமா நம்ம இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி செய்கிற கிழங்கு வந்து நம்ம மார்னிங் டைம்லேயும் சர்வ் பண்ணலாம், ஈவினிங் டிஃபனாகவும் சர்வ் பண்ணலாம். நல்ல சூடாக இருக்கணும் கிழங்கு. கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் வந்து போட்டு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். கப்பில் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன், அதில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை தட்டில் அப்படியே கமுத்துனோன்னா நமக்கு அந்த ஷேப்பில் அழகாக கிடைக்கும் இந்த கிழங்கு. இந்த மாதிரி இந்த சட்னி வந்து காரமாக இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.